மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. DNA தான் வச்சு சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தண்ணியில் மலம் மிதக்குது அப்படின்னு பார்க்குறேன். அல்ல வச்சு அதை பேக்கில் பக்கெட்லலாம் எடுத்துகிட்டு போய் கொட்டை வச்சுட்டாங்க ரோட் சைடில். இவங்க அனுப்புகிறாங்க ஜெனட்டிக் DNA ரிப்போர்ட் வேணும்னா என்ன பண்ணால் ரோட்டில் எங்கேயோ கொட்டினீங்க பாருங்கள் 3-4 விஷயம் மாதம் முன்னாடி அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த விதத்தில் அறிவியல் இங்கே வேலை செய்யும் நீங்களே சொல்லுங்களேன். இந்த 3 பிள்ளைங்களுமே இந்த ஒருத்ததில் போலீஸ் அந்த பையன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போன மார்ச் 2023லேயே நீங்கள் இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க. நாங்கள் நேரடியாக அவர்கிட்ட ஃபோனில் பேசணும். அவர் சொன்னது எங்களை ஒத்துக்க சொல்கிறாங்க. அவங்க என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போய் எங்களை ஒத்துக்க சொல்கிறாங்க. குறிப்பாக 2 வருஷம் கழிச்சு இது அதிகமாக அரசியலாக்கப்பட்டுச்சு. இப்போ வேங்க வேறு அரசியலாக்கப்பட்டுச்சு தான், உண்மைதான். அரசியலாக்காமல் என்ன பண்ண முடியும்? ஜாதிங்கிறது அரசியல் தானே, ஒரு தனி தொட்டில் மலம் கலக்கிறது அரசியல் தானே. குறிப்பாக இப்போ டிசம்பர் 6 அம்பேத்கர் புத்தக விழாவில் எல்லாரும் முன்னாடியும் விஜய் அவர்கள் பேசினாரு. ஆதவர்ஜுனெல்லாம் பேசும்பொழுது இவங்களுக்கு அந்த பிளாக் மார்க் இருக்குது. இவங்களுக்கு அது பிடிக்கல. எல்லாரும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. சிபிஐ விசாரணை போயிட்டா மட்டும் என்ன நடந்துற போகுதுன்னு திருமாவளவன் ஒரு மாதிரி விரக்தியை வெளிப்படுத்துறாரு. அப்போ நாங்கள் உங்களை நம்பல, நாங்கள் ஒன்றிய அரசோட இணைஞ்சிருக்கோம்னா எங்களுக்கு சிபிஐ நடவடிக்கை வேணும். நீங்கள் தப்பு பண்ணனா சிபிஐ மாற்றத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்க போடுது? அதுவும் இல்லாமல் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் அதிகமான திமுக தொடர்பாளர் மாதிரி தான் பேசுறாரு. இதே 10 மாதம் முன்னாடி வேங்கை வயலில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஒன்றுமே கண்டுபிடிக்கலன்னு கேட்கும்போது தமிழக அரசு எல்லாமே சூப்பராக பண்ணுது, நீங்கள் யார் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு சண்டை போட்டுருந்தான் அவர். இந்த வழக்கு பலவீனப்பட்டதற்கு முக்கிய காரணம் திருமாவளவன் அவர்களும் விசிகாவுடைய செயல்பாடும் தான். கூட்டணியில் இருக்கும்னு தெரிஞ்சும் இந்த அரசுக்கு எதிராக அங்கே போய் போராட்டம் பண்ணாங்கல்ல விசிகா, அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி சொல்றது எப்படி? வேங்கை வயல் பற்றி 2 எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல குரல் எழுப்புனீங்களா? ஆராசாவை கூட விடுங்க, அவர் திமுக இருக்காரு, நான் தலிதா பேச முடியாதுன்ட்டார். இவங்க 2 பேர் கேள்வி எழுப்புனாங்கன்னு ஒரு ப்ரூஃப் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. இவங்க செய்யல. எனக்கு 2 வாரத்துக்கு என் வீட்டில் மெட்ராஸில் உட்காந்து தண்ணி குடிக்க ஒப்பலை வேங்கை வயல் நடந்தப்போ. அப்போ அங்கே இருக்கிறவனுக்கு எப்படி இருந்தது? இன்ஃபேக்ட் டிசம்பர் 6 விஜயோட ஃபங்க்ஷன் நடந்தது இல்லை, அது எவ்வளோ பெரிய ஸ்டேஜ். நேஷனல் மீடியாவே ஆனந்த் டெம்பிள் டே இருக்காரு, நேஷனல் மீடியாவே இருக்கு. அங்கே கூட போய் வேங்கை வயல் திருமாவளவன் பேசியிருந்தாருன்னா அதற்கான அட்டென்ஷன் கிடைச்சிருக்குமே. அந்த மேடை ஒரு அரசியல் மேடை, அது புத்தக வெளியீடா கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குங்கிறத ஒரு தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாரு. அப்போ இது எங்க டவுட் வருதுன்னா திரும்ப திமுக கூட்டணியை உடைக்கிறது, அதுக்குள்ளதான் இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடிக்கிற மாதிரி இருக்கு. யாருமே உடைக்க சொல்லலை, கேள்வி மட்டும் தான் கேட்க சொல்றேன். வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் ஷாலில் மரியாளாரன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த வேங்கவேல் விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி அவங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் சொன்னது கூட எல்லாமே அறிவியல் பூர்வமாக ஆராய்ஞ்சு தான் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு தமிழக அரசு சார்பாக வாதம் வைக்கப்பட்டது. சிபிசிஐடியும் அதே தான் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த குற்றப்பத்திரிகை? இதில் என்ன அறிவியல் பூர்வமாக என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அது என்ன இப்போ 2G வழக்கு நடந்துச்சுல்ல, அப்போன்னு சொன்னாங்க அறிவியல் பூர்வ விஞ்ஞான ரீதியான ஊழல் தண்டிக்க முடியாது அப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன அறிவியல் பூர்வமாக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்கள் அது குறித்தான விஷயங்கள் சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கா, டிடிஎஸ்ஸா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ஏன்னா ட்ரையல் கோர்ட்டில் அன்னைக்கு வாதாடினவர்களிடமே நான் பேசினேன். அது மாதிரி இல்லை. சும்மா ஒரு 1 லட்சம் ஃபோன் கால், பல ஆயிரம் நம்பரு அப்படிங்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருந்த மக்களே ரொம்ப கம்மி தான். இவங்க இந்த 1 லட்சம் ஃபோன் காலு, பல ஆயிரம் நம்பர்னு என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மிஞ்சி போனால் அந்த கிராமத்தில் ஒரு 100 ஃபோன் நம்பர் இருந்தாலே பெரிய விஷயம். சின்ன தலித் காலனி அது. இவங்க இந்த பல ஆயிரம், 1000, லட்சம், கோடின்னு நம்பர் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. இது ஒன்று. DNA தான் வச்சு சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பசங்க இருக்காங்கன்னா 3 விசில் ப்ளோவர்ஸ் இருக்காங்க. சுதர்ஷன், அப்புறம் அந்த முரளி ராஜா 3 பேரும் தண்ணியில் மலம் இருக்கிறத கண்டுபிடிச்சதோ சொல்கிறாங்கல்ல. சொன்ன பிறகு பஞ்சாயத்து அந்த தலைவர், அவங்க ஹஸ்பண்டாக தலைவர், அவர் போலீஸ் முன்னிலையில் இவங்க அந்த மலத்தை இவங்களே வச்சு அள்ள வச்சாங்க. அந்த நீங்கள் பார்க்குறீங்க சில வீடியோஸ்லாம், அதை எடுத்தாங்கன்னா இவங்கள வச்சு அள்ள சொன்னாங்க. அது 2ஆம் கட்ட அட்ராசிட்டி. அது நான் ஒருத்தன் சொல்கிறேன், நான் தண்ணியில் மலம் மிதக்குது அப்படின்னு பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன வச்சு அள்ள வைக்கிறீங்க, ஓகேவா? இது 2ஆம் கட்ட அட்ராசிட்டி. அள்ள வச்சு அதை பேக்கில் பக்கெட்லலாம் எடுத்துகிட்டு போய் கொட்டை வச்சுட்டாங்க ரோட் சைடில்.
ரோட் சைடில் கொட்ட வச்சுட்டாங்க. இதுதான் ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட். ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங்கில் 2 ஃபேக்ட் ஃபைண்டிங்கில் கோர்ட்டோட சார்ஜ் ஷீட்லேயே தெரியும், ரோட்டில் கொட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை இது விஷயமா அப்படின்னு ஒரு 2 வாரம் 1 வாரம் பற்றி பேசினதுக்கப்புறமா இவங்க அனுப்புகிறாங்க. ஜெனட்டிக் டிஎன்ஏ ரிப்போர்ட் வேணும்னா என்ன பண்ணா, ரோட்டில் எங்கேயோ கொட்டினீங்க பாருங்கள் 3-4 விஷயம் மாதம் முன்னாடி, அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த விதத்தில் அறிவியல் இங்கே வேலை செய்யும் நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். டேங்க்கில் காலி பண்ணி கொட்டிட்டாங்க மலத்தை வெளியில். டேங்க்கை அன்னைக்கு க்ளீன் பண்ணி சுண்ணாம்பு போட்டு கழுவி புது தண்ணியும் ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வேறு டேங்க் வேணும்னு போராடணும், இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த மலத்தை கொட்டினாங்க இல்லையா, அந்த தலித் கிராமம் இருக்குல்ல வேங்கவயல், அந்த கிராமத்தில் மலம் கழிகிற வசதி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை. அதனால் ஆல்ரெடி அவங்க வந்து ரோடு இந்த ஒரு முட்டு இந்த இடத்துல தான் எல்லாருமே மலம் கழிக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல நீங்கள் வந்து எவிடன்ஸை கொண்டு போய் கொட்டிட்டு 2 வாரம் 3 வாரம் கழித்து திருப்பியும் போய் மலம் எடுத்துகிட்டு வாங்கன்னா ஏதாவது தெளிவாக இருக்கா சார்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ அதுவே முதல்ல அறிவியலுக்கு மிகவும் எதிரானது. சரிங்களா? நீங்கள் கிரிமினாலஜி அறிவியல்னு எடுத்துட்டா கூட அதுக்கே இது ரொம்ப டிஸ்டன்டான ஒரு விஷயம். ஏதாவது சொல்லணுமே இந்த இடத்துல. சார்ஜ் ஷீட்டு 2 வருஷம் ஆச்சு, யாரையுமே கண்டுபிடிக்கல. இந்த பக்கம் தப்பு செஞ்சுருக்காங்க எதிர்த்தரப்பினர், அதாவது ஆதிக்க சாதியினர் தப்பு செய்திருக்கிறார்கள், யார் செய்திருக்கிறார்கள்னு பெயர் உட்பட தெரிந்துமே துவக்கத்தில் இருந்தே இந்த மக்கள் மேலே பழி போட்டுகிட்டே வந்துட்டு ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணாங்க. எல்லாரும் திட்டணும். அதாவது 2023 மார்ச் ஏப்ரல்லையே ஒரு அறிக்கை வருது, இதுதான் நடந்திருக்கோம் அப்படின்னு வரும்பொழுது நாங்கள் எல்லாமே எதிர்த்து பேசணும். ஆக்டிவிஸ்ட்டு, சமூக செயற்பாட்டாளர், பாப்பா மோகன், வக்கீல், எவிடன்ஸ் கதிரி எல்லாமே பேசணும். சென்னையிலையும் அந்த வேங்கவயல் மக்கள் வந்தாங்க. நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன், அவங்களோட பேசினேன். நிறைய இடத்துல அந்த வேங்கவயல் மக்கள் பேசினதுக்கப்புறமா நிறுத்தி வச்சிட்டீங்க. நீங்கள் பொதுநல வழக்கு கோர்ட்லாம் போனால் நீங்கள் நிறுத்தி வச்சுட்டீங்க. அந்த சார்ஜ் ஷீட்டை வெளியில் சொல்லலை இந்த விஷயத்தை. ஆனால் 2 வருஷம் கழித்து இது அதிகமாக அரசியலாக்கப்பட்டுச்சு. இப்போ வேங்கவயல் அரசியலாக்கப்பட்டுச்சு தான், உண்மைதான். அரசியலாக்காமல் என்ன பண்ண முடியும்? ஜாதிங்கிறது அரசியல் தானே, ஒரு தனி தொட்டில் மலம் கலக்கிறது அரசியல் தானே. அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயம் அதிகமாக எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எடுத்துக்கோங்க, அது ஒரு பிளாக் மார்க் எடப்பாடி அரசில். அப்போ எடப்பாடி அது அந்த விஷயத்தில் நடக்கும் பொழுது தமிழ்நாடு எங்கே போனாலும் தூத்துக்குடி சொல்லிகிட்டே இருந்தாங்கல்ல, சொன்னாங்க. பொள்ளாச்சி விஷயத்தை எடுத்துக்கோங்க, சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க அரசியல் பண்ணாங்க. அரசியல் எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணாதான் சாதாரண மாணவர்களுக்கு நியாயம் அங்கே கிடைக்க முடியும். கரெக்டா? இன்னும் சொல்லப்போனால் வேங்கவயல் விஷயத்தில் அதிமுக போன்ற கட்சிகள் பெருசாக அரசியல் பண்ணலன்னே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் பெருசாக பேசலை, பெருசாக எதிர்க்கட்சிகள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கம்யூனிஸ்ட்டுகள் தான் பேசுகிறாங்க. இப்போ என்டிகே, விஜய் எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் அதை பற்றி எங்கே போனாலும் வேங்கவயல்ன்ற கேள்வி எழுதில்ல. குறிப்பாக இப்போது December 6 அம்பேத்கர் புத்தக விழாவில் எல்லாரும் முன்னாடியும் விஜய் அவர்கள் பேசினார். ஆதவர்ஜுனெல்லாம் பேசும்பொழுது இவங்களுக்கு அந்த பிளாக் மார்க் இருக்குது, இவங்களுக்கு அது பிடிக்கல. அப்போ திடீர்னு இப்போது ஒரு பொதுநல வழக்கு அந்த கோர்ட்டில், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கை மார்க்ஸ் ரவி போடும்போது அவங்க இவங்களை கேட்கும் பொழுது 1 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. 1 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதுதான் சார்ஜ் ஷீட்டு ட்ரையல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கோம், விஞ்ஞான ரீதியா அறிவியல் ரீதியான்னு சொல்லும் பொழுது அங்கே அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒத்துக்கிற மாதிரி இல்லை ஜட்ஜு, நீங்கள் போய் மனுதாரருக்கு 6 வாரம் டைம் தர அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்கன்ட்டார். இப்போது நம்ம எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னதை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். கோர்ட்டு இவங்களை என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஸ்டேட் இருக்கார்ல, அவரை என்ன திட்டினாரு, அவர் என்ன சொன்னாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் 6 வாரம் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களே குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் 6 வாரம் டைம் எடுத்து மனுதாரர் பதில் சொல்லணும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவசரத்துக்கு விஜய் போறாரா? விஜய் பின்னாடி இப்போ ஒரு மாஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த அரசியல் அவங்களுக்கு பிடிக்கல. 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்தியா முழுக்க வேங்கவயல்னாலே எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரு சார்ஜ் ஷீட். அப்போ ஏற்கனவே நிலுவையில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டதாக ஒருத்தர் மேலே சொல்லி வைக்கிறாங்கல்ல, அந்த ஃபைலையே எடுத்து நாங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டோம் 1 நாள் முன்னாடி தான். இல்லை, அப்படி ஆதாரத்தை மேனிபுலேட் பண்ணிட முடியுமா? ஏற்கனவே வந்த வீடியோ இதை திரும்ப ஒரு எவிடன்ஸாக கொடுத்து இதுதான் அதனுடைய சாட்சி அப்படின்னு நம்ம அப்படி மேனிபுலேட் பண்ணிட முடியும்? எந்த வீடியோ சொல்றீங்க? அந்த மேலே ஏறி அவங்க மலம் எடுக்கிற அந்த வீடியோ முன்னாடியே அது சமூக வலைதளங்கள்ல அந்த சமயத்துல வந்து 2 வருஷம் முன்னாடியே வந்தது. இப்போ அதே வீடியோவை எடுத்து திரும்ப எவிடன்ஸாக கொடுக்குறாங்கன்ற திரும்ப அந்த புகார்கள் அப்படி கொடுத்துட அவங்க எவிடன்ஸாக கொடுக்கல, அது சமூக வலைதளங்களை மட்டும் தான் வந்தது. அவங்க எவிடன்ஸாக அதை கொடுக்கல. சார்ஜ் ஷீட்ல நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்கல. இவங்க நம்ம இப்போ அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதா இவங்க ஹைகோர்ட்ல
சொன்னாங்கல்ல, உடனே நம்ம எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம்ல, நம்மளை அமைதியாக்குறதுக்காக. அப்போது திடீர்னு வந்து இவங்க ஒரு வீடியோ கொடுக்குறதோ, அவங்க அந்த வீடியோ போடுறதோ, அந்த நேரத்தில் அமைதி பண்ணணும் மக்களை அப்படின்னு கோவத்தை சரி பண்ணணும். ஆனால் இந்த ப்ரூஃபை கோர்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு அவங்களும் சொல்லலை, நமக்கும் அது தெரியாது. கோர்ட்டில் வந்து DNA சாம்பிள் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும், இந்த 3 பிள்ளைங்களுமே, இந்த ஒருத்ததில் போலீஸ், அந்த பையன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போன மார்ச் 2023 நீங்கள் இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க. நாங்கள் நேரடியாக அவர்கிட்ட ஃபோனில் பேசணும். அவர் சொன்னது எங்களை வந்து ஒத்துக்க சொல்கிறாங்க. அவங்க என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போய் எங்களை ஒத்துக்க சொல்கிறாங்க. குறிப்பாக பழைய கமிஷனர் ஆஃபீஸில் தான் அந்த பையனை கூப்பிட்டு வந்தாங்க 23. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் லாயர், அவரும் அங்கே போயிருந்தார். அந்த பையனை பார்க்க முடியல, ஆனால் ஃபோன் வழியாக பேசினார். காலையிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் அந்த பையன் உள்ளே உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம் வந்து, இந்த மாதிரி எங்களை வழக்கு ஒத்துக்க சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? அந்த தண்ணியை நான் குடித்தேன். முரளிராஜா 1 வாரம் லீவ்லேருந்து காவல் படை 1 வாரம் லீவ்லேருந்து ஊருக்கு வராப்புல. ஆல்ரெடி 2-3 நாளாக வீட்டில் எல்லாரும் நோய், கிராமம் ஃபுல்லாக நோயின்னு சொல்கிறாங்க. இந்த பையனும் தண்ணி குடிக்கிறான், இந்த பையனும் டீ போட்டு அந்த தண்ணியில் தான் குளிக்கிறான். அவங்க அம்மா குடிச்சிருக்காங்க, அந்த பையனோட பிள்ளைங்க குடிச்சிருக்காங்க. சரியா? ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டார். இதுதான் அந்த வீட்டில், சின்ன கிராமம்ல எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. எவனாவது தான் குடிக்கிற, தன் தாய் குடிக்கிற, தன் பிள்ளைகள் குடிக்கிற தண்ணியில் கலப்பானா? இல்லை. உடனே என்ன சொல்கிறாங்க, இந்த கொலையில் வந்து தலித்தை கொலை பண்ணல, தலித்தை கொலை பண்ணுறா, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, அதை பற்றி நான் பேசப்படல. எவனே தன்னைத்தானே பண்ணிப்பானா அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாங்கல்ல. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுச்சு? இப்போ எவிடன்ஸ் கதிரே இருந்தார். நான் இந்த நியூஸ் வந்து பெருசாக்குறதுல நான் அவர் கூட ஹெல்ப் பண்ணேன். அப்போ நாங்கள் வேங்கைவேல் பற்றி எந்த நியூஸ் பேப்பர்லையும் ஸ்டார்டிங் வரல. ஜனவரி 23 வரலை. டிசம்பர் நடந்தது, ஜனவரியில் வரலை. அப்போ நாங்கள் தொடர்ச்சி அதை பற்றி எழுதிக்கிட்டே இருந்தோம். அப்போ எங்களுக்கு வந்த நியூஸ் என்னென்னா, போலீஸ் இருக்காங்கல்ல, போலீஸ் ஒரு ட்ராமா பண்ணிச்சு தெரியுமா? வந்திதா IPS, அதுக்கப்புறம் கவிதா ராமு IAS, இவங்க போய் நடவடிக்கை எடுக்காமல் புலனாய்வு பண்ணாமல், அங்கே வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது, இரட்டை கூலை முறை இருக்குது. உண்மைதான், இரட்டை கூலை முறை இருக்குது. கோயிலுள்ள போயிடுது, ஒரு அம்மா சாமி ஆடுறது, இவங்க வந்து அந்த அம்மா போலீஸில் பிடிச்சி அந்த மாதிரி 2 வாரத்தில் வெளியே வந்துட்டாங்க. அது வேறு விஷயம். அப்படி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணாங்க, ஒரு பெரிய ட்ராமா ஆச்சு. தலைவர் திருமாவளவன் கூட நைட்டு 3 மணிக்கு கவிதாராம் புகழ்ந்து வந்து ட்விட்டரில் வேங்கவேலுக்கு நியாயம் கிடச்சிச்சுன்னு போட்டார். அது எந்த விதத்தில் வேங்கவேலுக்கு நியாயம் கிடச்சிதுன்னு எனக்கே தெரில. நாங்களாம் அதை விமர்சனம் பண்ணோம். ஏன்னா அது ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொலிட்டிஷியனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் டெய்லியும் அந்த கிராமத்துக்கு போகிறது, மஃப்டியில் போகிறது, விபூதி எடுத்துகிட்டு போய் விபூதியும் குங்குமம் கொண்டு போய் நாங்கள் குறி பார்த்தோம், நீங்கள் தான் வந்து இதை தண்ணியில் கலந்தீங்கன்னு எங்கள் குறி சொல்லுது, ஒத்துக்கோங்க அப்படின்னு அந்த கிராம மக்கள்கிட்ட சொன்னாங்க. இதை கிராம மக்கள்ல சொன்னாங்க. எனக்கு கதிரும் பதிவு பண்ணியிருக்காரு, நானும் பதிவு பண்ணியிருக்கேன் 2023 ஒத்துக்க சொல்லி விபூதி எல்லாம் எடுத்துட்டு போய். அப்புறம் ஒரு நாள் இந்த கிராமத்தில் இருக்க எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு, அந்த பக்கம் யார் மேலே இப்போ ஒரு SC/ST கேஸ்னா ஆப்போசிட் பார்ட்டியை தான் சார் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதுதான் SC/ST கேஸு, DSP தான் விசாரிக்கணும். இந்த கேஸில் எந்த மக்கள் அந்த தண்ணியை குடித்தாங்களோ, இந்தியாவிலே முதல் முறையாகன்ற மாதிரி, உலகத்திலே சன் டிவியில் வர மாதிரி முதல் முறையாக பாதிக்கப்பட்ட ஒரு சிறு குழந்தை 15-14 வயசு பையன்லேருந்து கூப்பிட்டு, நீ குடிச்சியா, இதுதான் இன்வெஸ்டிகேஷனா, இதுதான் அறிவியலா? நான் கேட்குறேன், விபூதி எடுத்துகிட்டு போய் சத்தியம் பண்ணுங்கள், குறி பார்த்தோம், மை தடவி பார்த்தோம், சத்தியம் பண்ணுங்கள், நீங்கள் தான் போய் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் தான் கலந்துருப்பீங்கன்னு சொல்கிறது அறிவியலா? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 397 பேர் சாட்சியங்களை விசாரித்தோம், அங்கே இருந்த எல்லா ஃபோன் கால், DNA சோதனை, இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் DNA சோதனைன்னு ஒரு வார்த்தையை வந்து தமிழக சார்பாக சொல்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த கன்க்ளூஷனுக்கு அரசு வந்திருக்கு. இது தனிப்பட்ட மோதலை தவிர இதுக்கு பின்னணியில் எதுவும் இல்லை, தவறான தகவலை பரப்பாதீங்கன்னு அரசு சார்பாக கோரிக்கை வைக்கிறாங்க. அது நான் தான் உங்களுக்கு DNA விஷயம் சொல்லிட்டேனே, மலத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல வெளி இடத்துல கொட்டிட்டாங்க, அந்த மலம் மற்றதோடலாம் கலந்துருச்சு, அந்த ஊர்லேயே கொட்டிட்டாங்க அப்படின்னா அந்த DNA எந்த வகையில் உண்மையாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்ன்ற விஷயத்த நம்மளுக்கே புரிஞ்சுக்கும். இதுதான் இன்னைக்கு தமிழகத்தினோட நிலைமை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? தலித்துகளுடைய நிலைமை இதுதான். இது அதிமுக திமுகன்னு இல்லை, தலித்துங்கள் கேஸ் கொடுக்க வந்தால் அவர்கள் மேலே கவுண்டர் FIR போடுறது. இன்னொன்று ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். DMKவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜாதி ஓட்டுக்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தலித்துக்கள் 26% மொத்தமாக இருந்தால் கூட இது வந்து ஒரு OBC மாடல் அரசு. இது திராவிட மாடலுங்கிறது OBC மாடல். அப்போ இந்த OBC மாடலுக்கு இவங்களுக்கு முக்கியமானது யாருன்னா வன்னியர் ஓட்டு, முத்திரை, எல்லாரோட ஓட்டும் தேவைப்படும் போது அவங்களுக்கு ஏதுவாக தான் நடக்குது சார். சமூக சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறீங்க, ஈஸ்வரன் வந்து ஆணவ கொலை பண்ணோன்னு பச்சை பேசுகிறாரு, அவங்களுக்கு தானே சீட்டு கொடுக்கு தமிழ் DMK. விடுதலை சிறுத்தைகள் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க.
விடுதலை சிறுத்தைகள் இப்படி குனிறாங்க, 26% வச்சுட்டு இப்படி குனிறாங்க, 4% 5% வச்சிருக்க ஈஸ்வரன் போய் இப்படி நிக்கிறாப்ல. கரெக்டா? கூட்டணி உடன்படிக்கை, அதுல அவங்களும் அந்த கட்சியில இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்டை மாத்தி வேற கேண்டிடேட்டை போட்டு தானே அந்த தேர்தலை கரெக்ட். ஆனா தைரியமா கொடுத்தல சீட்டு ஒரு இவருக்குன்னு சீட்டு கொடுக்கல, அந்த கட்சி கொடுத்தாங்க, அவர் வந்து புகார் வருது, அதுக்கப்புறம் அதை மாத்திட்டாங்க. ஒரு ஆணவ கொலையை தூண்டுகின்ற சப்போர்ட் பண்ற ஒரு கட்சி சார், அதுக்கு அவங்க வந்து சீட்டு கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, முழுக்க முழுக்க அமைச்சர்கள் ஜாதி சங்கத்துக்கு போறான், ஜாதி சங்கத்துல பேசுறான், பல அமைச்சர்கள் பொன்முடி உட்பட ஜாதி ரீதியாக பேசுறாங்க. இது தலித்துகளுக்கு எதிர்ப்பாக தானே எல்லாமே இருக்கு. SC/ST பிளானே எடுத்துக்கோங்க, தலித் பணத்தை 11,000 கோடியை செலவு பண்ணாம திருப்பி அமிச்சிங்கன்னு தானே சார் இங்க கேஸ் போட்டுட்டு இருக்கோம், பொதுநல வழக்கு. எங்களுக்கு அதாவது எங்க பணத்தை எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணிட்டா ஆதிக்க ஜாதியினர் கஷ்டப்படுவான். ஆதிக்க ஜாதியினரோட மனசு கோணக்கூடாது சார். மாமியார் வீட்டுக்கு மருமக வந்தால் மனசு கோணாமல் நடந்துப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த ஒரு இதுதான். மனசு கோணக்கூடாது ஆதிக்க ஜாதியினர். அவன் தப்பே பண்ணாலும் அவனை வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் தமிழக அரசு செயல்பட்டு இந்த மாதிரி பழியை தூக்கி பாதிப்பட்டவங்க மேலே போடுது. இப்போ திரும்ப இந்த வேங்கல் விவகாரத்தில் இப்போ அரசியல் ரீதியாக நடந்த விஷயத்த சொன்னீங்க. இப்போ அரசியல் ரீதியாக எல்லா கட்சிகளும் CBI விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. CBI விசாரணை இருந்தால் தான் உண்மையிலே இந்த குற்றப்பத்திரிகை யாருமே ஏற்றுக்கல, எதிர்கட்சிகளாகட்டும் யாருமே ஏற்றுக்கல, எல்லாரும் CBI விசாரணை வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. CBI விசாரணை போயிட்டா மட்டும் என்ன நடந்துற போகுதுன்னு திருமாவளவன் ஒரு மாதிரி விரக்தியை வெளிப்படுத்துறாரு. இப்போ இங்கே இந்த ஏற்கனவே ஒரு குற்றப்பத்திரிகை வந்துருச்சு, CBI விசாரணைக்கு போனால் மட்டும் உண்மை கிடைச்சிருமா என்ன? போட்டுமே. இப்போ உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா சிபிஐன்னு ஒரு இது எதுக்கு சார் இருக்கு? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசு ஸ்டேட் போலீஸு CBCID மட்டுமே எல்லாம் பண்ணிட்டோம்னா CBI அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏன் இருக்குது? பல விஷயங்களில் துப்பு துளக்க முடியலனாலும் சென்ட்ரலில் வந்து ஒருத்தர் வரானா அவன் துப்பு துளக்க முடியும் தானே இருக்குது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 10-15 வருஷத்தில் 20 வருஷத்தில் 25 வருஷத்தில் 65+ கேசஸ் வந்து தலித் கேஸுங்களில் வழக்குகளில் மாஞ்சோலை உட்பட வழக்குகளில் தனி ஓய்வு பெற்ற நீதிபதி போட்டாங்க சார். எத்தனையில் வந்து தலித்துகளுக்கு சாதகமாக இது வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கேஸு ஒன்று கூட இல்லை, ஒன்று கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே மட்டும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஒத்துக்க முடியுமா? அப்போது நாங்கள் உங்களை நம்பலை, நாங்கள் ஒன்றிய அரசோடு இணைஞ்சிருக்கோன்னா எங்களுக்கு CBI நடவடிக்கை வேணும். நீங்கள் தப்பு பண்ணனா CBI மாற்றுறது உங்களுக்கு என்ன இருக்க போடுது? அதுவும் நம்ம திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் அதிகமான திமுக சார்பு பேச்சாளர் மாதிரி தான், அவர் திமுக தொடர்பாளர் மாதிரி தான் பேசுகிறாரு. இதே 10 மாதம் முன்னாடி வேங்கை வயலில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஒன்றுமே கண்டுபிடிக்கலன்னு கேட்கும்போது தமிழக அரசு எல்லாமே சூப்பராக பண்ணுது, நீங்கள் யார் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு சண்டை போட்டுருந்தான் அவர். நீங்கள் திமுக அரசு அப்படி இது பண்ணாதீங்கன்னு இன்றைக்கி இந்த மாதிரி பேசுகிறாரு. இந்த வழக்கு பலவீனப்பட்டதற்கு முக்கிய காரணம் திருமாவளவன் அவர்களும் விசிகாவுடைய செயல்பாடும் தான். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ட்வீட் போட்டோம், எல்லாரும் ஒரு இது பண்றோன்னு இருக்காங்களே, அந்த மக்களோட போய் நிக்கல சார். இப்போ முதல் களத்துல நின்று விசிகா அங்க போராட்டம் பண்ணாங்கல்ல, இந்த பிரச்சனை வந்தப்பவே கூட்டணியில இருக்கும்னு தெரிஞ்சும் இந்த அரசுக்கு எதிராக அங்க போய் போராட்டம் பண்ணாங்கல்ல விசிகா, அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி சொல்றது எப்படி சரியா இருக்கும்? திருமாவளவனே பதிவு பண்றாரு, நான் தான் முதல் முறையா களத்துக்கு போய் நின்று அங்க போராட்டம் பண்ணேன், நான் கூட்டணியில இருக்கேன் இத்தனைக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் அணி கூட இருக்கு விசிகால, வேணும்னா விசிகா அந்த கேஸை கூட எடுத்து நடத்திருக்கலாம். பல தலித் கட்சிகள் தலித்துகளுக்கு அதை பண்றது இல்லை, அது வேற விஷயம். போய் ஒரு போராட்டம் சும்மா ஒரு நேம் சேக் போராட்டங்கள் இருக்குல்ல, நேம் சேக் போராட்டம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்க பொதுமக்கள் திரும்ப திருமாவளவன்கிட்ட வேங்கை வயல் பற்றி பேசுங்க, வேங்கை வயல் பற்றி பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டே தானே இருந்தாங்க போன மாதம் வரைக்கும். அது அரசுக்கு ஒரு அழுத்தம் தானே, கூட்டணி கட்சிக்குள்ள இருந்தே ஒருத்தர் அரசுக்கு எதிராக பேசுறதுங்கிறது அது அழுத்தம் தானே, அப்படிதானே அழுத்தம் கொடுக்க முடியும். நீங்க அரசுக்கு எதிராக திருமாவளவன் எதுவுமே பேசுனது கூட்டணி விட்டு வெளியில வந்து போராட்டம் பண்ணா ஓகேவா? இல்லை சார், அவர் போராட்டமே பண்ணலை. அவர் போய் ஒரு டோக்கன் போராட்டம் ஒன்று நடந்துச்சு, அது கூட அங்கே இருக்க லோக்கல் போராட்டம் பண்ணுறவங்க நடத்துனாங்க. மற்றபடி அது ஒரு நேஷனல் லெவலில் வேங்கை வேலை கொண்டு போனோம். கேஸ் சார் நான் கேட்குறது ரொம்ப இது வழக்கறிஞர் அணி இருக்குல்ல, நீங்கள் கேஸ் போட்டிங்களா, லீகலாக என்ன இன்டர்வென்ஷன் பண்ணீங்க, இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. ஆனால் அதற்கு பதிலாக வேங்கை வேலை பற்றி கேள்வி எழுப்புனா தமிழ்நாடு அரசு நல்லா பண்ணிகிட்டு இருக்கு, நீங்கள் எதுவும் கேட்காதீங்கன்னு வாயை மூடும் போது நம்ம கேட்க தானே செய்வோம். இப்போ அவர் வந்து ஏன் நீங்கள் செய்யலைன்றதை விட நாங்கள் கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் ஏன் எங்களை தடுக்கிறீர்கள், திமுகவுக்கு கட்ட போடுறீங்க அப்படின்னு கேட்குறோம் அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே இருக்குது. இது அவங்க திமுகவுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குது. இவங்க என்ன பேசினாலும் அது எப்படி தைரியம் சொல்லுவீங்க? கூட்டணிக்குள்ள இருந்து ஒரு எதிர்குரல் வரும்போது அது திமுக அரசுக்கு நெருக்கடியா தான் மாறாது, அது எப்படி நீங்க வந்து இதுன்னு சொல்ல முடியும்? எதிர்குரல்ன்றது வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு வேங்கை வயல்ல ஆதரவான குரலை தான் ரவிக்குமார்ல இருந்து திருமாவளவன் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சொன்ன போனா
உள் வழக்கில் கட்சிக்குள்ளே நிறைய பேர் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் பேசுவாங்கன்னு தெரியுமா, திருமாவளவனுக்கு அங்கே யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரியும், அதனால தான் அவர் பேசாமல் இருக்காருன்ற ஒரு சப்பக்கட்டை வர கட்டினாங்க. இங்கே அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாகவே மாறுச்சு. இவங்க வந்து அதுக்கு எல்லாமே ஒத்துசேவை கொடுத்து இந்த ஒரு கட்சி நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சார் டெய்லி நம்ம பேசுகிறோம், இன்னைக்கு கூட 3 நாளாக அந்த மக்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அன்அஃபிஷியல் 144 காஷ்மீர் மாதிரி தான், உள்ளே யாரும் போக முடியாது, வெளியே யாரும் வர முடியாதுன்ற சூழல் தான் வேங்கை வயலில் நிலவுது. நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் உண்மையிலே நாங்களும் 1 வருஷம் 2 வருஷமாக அந்த மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். யாரும் எங்கேயுமே எந்த காலகட்டத்திலுமே விசிக்கா லீகலாக சப்போர்ட் பண்ணதா இல்லை சார். ரெக்கார்டில் அந்த மக்களுக்கு ஒரு நாள் போராட்டம் பண்ணாங்க, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிச்சு. தமிழ்நாடு அரசு பார்த்துக்கும். மறுகேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கணும் சார். தொடர்ச்சியா அழுத்தம் கொடுத்துட்டே தான் இருந்தார். முதலமைச்சரை சந்திக்கும் போது எல்லா டைமும் அவர் அழுத்தம் கொடுத்துட்டே தான் இருந்தாரு சார். அழுத்தங்கிறது செயலா, அழுத்தம் நீ வேற எப்படி கொடுக்கணும்னு சொல்றீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், அழுத்தம்ங்கிறது செயலா இருக்கணும். அவர் வந்து வார்த்தையில கூட அது செயல்படி சொல்லல. வார்த்தையில கூட தமிழ்நாடு அரசு நல்லா செயல்படுது. தமிழ்நாடு அவரு கூட்டணிக்கு வெளியே இருந்தோ இல்ல ஒரு இது பண்ணி அவர் அழுத்தம் கொடுக்கல. கூட்டணிக்குள்ள இருந்து அவர்கிட்ட அவர் கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக திமுகவோட பயணிச்சுட்டு இருக்கவர். திருமாவளவனும் ஸ்டாலினுக்கு இருக்கிற உறவு, அதுக்கப்புறம் இது வாக்கு வங்கி, நிறைய விஷயங்கள் கால்குலேட் பண்ணி திமுக அரசு கூட்டணி பலம் எவ்வளோன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற ஒரு விசிகா வந்து கூட்டணிக்குள்ள ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய அழுத்தம் இல்லை, அது அப்படிதானே அவங்க பண்ணுவாங்க. அழுத்தம்னா என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? விசிகா ரவிக்குமார் எம்பிக்கு அம்பேத்கர் அவார்டு கொடுத்தாங்கல்ல, அம்பேத்கர் விருது திமுக சார்பில். அந்த விருதை நான் புறக்கணிக்கிறேன், ஏனென்றால் வேங்கை வயலில் அநியாயம் நடந்திருக்கு, எனக்கு இந்த விருது வேணான்னு சொல்லியிருந்தா அது அழுத்தம். சரியா? இல்லை ஒரு தடவையும் அந்த குற்றவாளிகள் மேல் பழி போடும் பொழுதும் இது தப்புன்னு அவங்க சொல்லி ஸ்டார்டிங் எப்போ நான் 23 குற்றவாளிகள் மேல் பழி போடும் போதே ஒரு தப்புன்னு சொல்லாமல் திமுக சரியாக செயல்படுதுன்னு சொன்னார் இல்லை. இது முழுக்க அழுத்தம் போடுறதுங்கிறத தாண்டி திமுகவுக்கு சரியாக நடந்து கொள்ளுதல், திமுகவுக்கு ஒத்தரம் கொடுக்குது. எவ்வளோ விஷயம் நடந்துச்சு. நான் போய் திமுகவுக்கு நன்றி சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு ஒரு நேஷனல் லெவலில் நீங்கள் எம்பிக்கள் கரெக்டாக வேங்கை வயல் பற்றி 2 எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் குரல் எழுப்புனீங்களா? அதுதான் அழுத்தம், இதுதான் அழுத்தம். ஏன்னா இங்கே பேசிட்டு போயிடலாம், இங்கே கூட பேசிட்டு போயிடலாம். நேஷ்னல் லெவலில் சார் போஸ்டல் சர்வீஸ்க்கு கேள்வி கேட்குறாங்க, தமிழில் எக்ஸாம்பிள்னா கேள்வி கேட்குறாங்க, யாராவது தும்புறதுக்கு கூட 100 கேள்வி கேட்குறாங்க சார். வேங்கை வயல் குறித்து இந்த 2 எம்பிக்கள், ஆராசாவை கூட விடுங்க, அவர் திமுகவில் இருக்காரு, நான் தலிதா பேச முடியாதுன்ட்டார். இவங்க 2 பேர் கேள்வி எழுப்பினாங்கன்னு ஒரு ப்ரூஃப் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. இவங்க செய்யலை, திமுக கூட சேர்ந்து தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பொன்முடி வைஃப் காலில் போய் விழுந்தாங்கல்ல சார். இது எப்படி சார் அழுத்தமாகும்? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? சும்மா போகிற போக்கில் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இது போகிற போக்கில் சார், இது தன்னைத்தானே அடிமையாக காட்டிக் கொள்ளுதல் சார். இல்ல இதுல என்ன பெரியார்னு பேசுறாங்க, சுயமரியாதை எல்லாமே இன்னொருத்தர் காலில் விழுறாங்க. இது எப்படி சார் அழுத்தமாகும்? இல்ல இதுக்கு அதான் மேடம், இப்போ காலில் விழுந்ததுன்றது நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன ஆதாரம் கொடுத்து பேசணும்ல, நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது. இல்ல வீடியோ தான் பார்த்தோம், இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? எல்லாமே வீடியோல இருக்குல்ல. திருமாவளவன் அவர்கள் கோவப்பட்டு வேங்கை வயல் குறித்து கேள்வி கேட்கும் பொழுது நிருபர்களை கண்டித்து திட்டினதும் திமுகக்காக தான். யார் என்ன பேசினாலும் இதை பற்றி பேசாதீங்க, திமுகவுக்கு கூட்டணிக்கு கேடு விளைவிக்குது அதை பற்றி தான் பேசினார். இல்லை அப்போ இங்கே அவரோட விமர்சனம் என்னன்னா, நீங்கள் இந்த வேங்கை விவகாரம் தொடர்பாக நீங்கள் விசிகாவை விமர்சிக்கிறது மூலமாக திமுக கூட்டணியை உடைக்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அஜெண்டாவை தவிர உண்மையிலேயே வேங்கை வயல் மக்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக இவங்க போராடலைங்கிறது தான் ஒரு சந்தேகமே. இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தான் அவர் நினைக்கிறாரு. சார் கூட்டணியை பற்றி சாதாரண மக்களுக்கு பிரச்சனை இல்லை சார். நீ கூட்டணி வைக்காத அவங்க பற்றி ஏன்னா இவரே தான் வந்து அதிமுக கூட கூட்டணியில் இருந்தார், திடீர்னு அப்புறம் டிஎம்கே போனார், அப்புறம் மக்கள் நல்ல கூட்டணி போனார். கூட்டணிங்கிறது அரசியலுக்கு கேலண்டர் பார்த்தா சமூக நீதி பேசுவாங்க. இவங்க கூட்டணிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த டீலிங்ஸ்குள்ளெல்லாம் நான் போக விருப்பப்படலை. ஆனால் இங்கே இருக்கிற சராசரியான மக்கள் இருக்கிறார்கள்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா எனக்கு 2 வாரத்துக்கு என் வீட்டில் மெட்ராஸில் உட்காந்து தண்ணி குடிக்க ஒப்பலை வேங்கை வயல் நடந்தப்போ. அப்போ அங்கே இருக்கிறவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ அங்கே இருக்கிறவனுக்கு கூட்டணி பற்றியெல்லாம் கவலை இல்லை, எனக்கு கூட்டணி பற்றியெல்லாம் கவலை இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் கூட்டணி நல்லது. ஏன்னா நீ கூட்டணி ஆச்சுன்னா என்ன, கூட்டணியில் இருந்தால் நீ அழுத்தம் போடுவ, கூட்டணியில் இருந்தால் நான் கூட்டணியிலேருந்து விலகிடுவேன்னு சொல்லுவேன், கூட்டணியில் இருந்தால் நான் வந்து விலக்கிக்கிறேன்னு சொல்லுவேன். அப்படி தானே நம்ம எதிர்பார்க்குறோம். இன்ஃபேக்ட் டிசம்பர் 6 விஜயோட ஃபங்க்ஷன் நடந்ததில்லை, அது எவ்வளோ பெரிய ஸ்டேஜ். நேஷ்னல் மீடியாவே ஆனந்த் டெம்பிள் டே இருக்காரு, நேஷ்னல் மீடியாவே இருக்குது.
அங்கே கூட போய் வேங்கவேல் திருமாவளவன் பேசியிருந்தாருன்னா அதற்கான அட்டென்ஷன் கிடைச்சிருக்குமே. நீங்கள் எம்பிக்களாக என்ன செய்தீர்கள்? இல்லை, அதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்துட்டாரு. அந்த மேடை வந்து ஒரு அரசியல் மேடை, அது புத்தக வெளியீடா கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குங்கிறத ஒரு தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாரு. என்ன நடந்தது, ஏது நடந்தது, டைம்லைன் வாரியாவே கொடுத்துட்டாரு இல்லை அவரு. நம்ம திரும்ப அதுக்குள்ள நம்ம அப்போ இது எங்க டவுட் வருதுன்னா, திரும்ப திமுக கூட்டணியை உடைக்கிறது, அதுக்குள்ளதான் இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடிக்கிற மாதிரி இருக்கு. யாருமே உடைக்க சொல்லல, கேள்வி மட்டும் தான் கேட்க சொல்றோம். அதுக்கே அவர் கேட்டுட்டு தானே இருக்காரு. இல்ல, நான் தான் சொல்றேன், பார்லிமெண்ட்ல நீங்க இதை பேசுனீங்களா, இங்க பெரிய பொதுக்கூட்டம் போட்டீங்களா? சரி, இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக இப்போ எல்லா கட்சிகளும் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அரசு வந்து தெளிவா நடந்த விஷயம் இதுதான், இது தனிப்பட்ட தாக்குது, இது வந்து 2 தனிப்பட்ட தாக்குதுங்கிற மாதிரி சொல்லி இது பண்றாங்க. ஸோ அடுத்தது இந்த விஷயம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்? இப்போ அஃபிடவிட் இன்னும் 2 வீக்ஸ்ல ஃபைல் பண்ணிடுவாங்க கோர்ட்ல. மனுதாரர் ஃபைல் பண்ண பிறகு இப்போ எப்படியுமே இந்த ட்ரையல் கோர்ட்ல இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அதை ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஹைகோர்ட்டுக்கு அனுப்ப வரைக்கும் கேஸ் நடக்கும். கேஸ் நடக்கிறத பொறுத்து ஜட்ஜஸ் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் நாம் ஏதோ பேச முடியும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன்னே, இவங்க சொல்கிறாங்க 2 வருஷம் முன்னாடி இந்த பசங்க தான் பண்ணிட்டாங்கன்னு தெரியும்னு சொல்கிறாங்க. அந்த பசங்களை ஏன் சார் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க? கரெக்டு தானே நான் கேட்குறது? நான் கேட்குற கேள்வியை நீங்கள் சொல்லுங்கள், ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க? இந்த மாதிரியான கேள்விகள் கோர்ட்டு கேட்டிருக்கு, அடுத்து கேட்கும். அப்படி கேட்கும்போது இந்த வழக்கு நடக்கும் இல்லையா? இல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்களும் வந்து இதுக்கு இந்த சார்ஜ் ஷீட்டை வந்து நீதிமன்றம் ஏற்கக்கூடாதுன்னு அவங்க அஃபிடவிட் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஹைகோர்ட்டுக்கு, இப்போ ட்ரையல் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு இது வந்த பிறகு, ஹைகோர்ட்டில் இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்ட பிறகு இது சார்ந்து வழக்கு நடக்கும்பொழுது சார்ஜ் ஷீட் பேஸ் பண்ணி அப்போ தான் உண்மைகள் வெளியே வரும். அப்போ தான் எங்களுக்கு நீதிமன்றம் மேலே நம்பிக்கை இருக்குது சார். கொஞ்ச நாளாகவே இந்த அண்ணாநகர் கேஸ்லேருந்து, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லேருந்து பார்க்குறேன். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் முடிந்தவரை நல்லது செய்து கரெக்டாக செய்கிறாங்க. கான்ஸ்டியூஷனலி தே ஆர் டூயிங் த ரைட் திங். அப்படி அவங்க செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போ சார்ஜ் ஷீட் வந்து ஆமாம் எல்லாரும் போக்குறாங்க, முக்கியம். ஆனால் உண்மையான இதனால அவங்க குற்றவாளின்னு நிரூபணம் ஆகலை. சார்ஜ் ஷீட்டுன்றது ஸ்டார்டிங் தான். சார்ஜ் ஷீட்டுங்கிறது ஸ்டார்டிங் தான். இதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடந்து அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இது குறித்து பேச முடியும். ஆனால் என்றைக்குமே இது ஒரு உதாரணமாக இருந்துடக்கூடாது. தலித் மக்கள் மேலே ஈஸி என்ன வேணால் பண்ணிடலாம், அரசு வந்து எதிராளிகளுக்கு, ஜாதிவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருங்கிற ஒரு எண்ணம் ஆதிக்க ஜாதியினருக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்றம், நீங்கள் கடைசி புகலிடம் நீதிமன்றம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கௌதம். மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.